வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 36 எ பிக் டெப்ட் அண்ட் எ ஸ்மால் கிக். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹிசோகா மொரட்டடி வாங்குறதா காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா கான் வந்து ஒரு ரெடி போட்டு ஹிசோகாவோட மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருப்பான். ஸோ ஒரு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் கொடுத்துட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, இதுக்கெல்லாம் வெறும் சிங்கிள் ஹிட், அதாவது ஒரு பாயிண்ட் தானே கொடுக்கணும், இதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ரி பொண்ணு புலம்பிட்டா இருக்கேன். உனக்கு அதுவும் ஓரமாக தெரியல. சில ரெஃப்ரி எல்லாருமே அவங்களோட எனிமி எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறத பொறுத்து பாயிண்ட் கொடுப்பாங்க. சில ரெஃப்ரி எல்லாருமே அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க அடிக்க போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை ரெஃப்ரி வந்து 2வது முறையை பயன்படுத்தியிருக்காரு. அதனால தான் கானுக்கு 2 தடவை பாயிண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அதெல்லாம் சரி, முதல்ல நீ யாரா, நீ எப்பறம் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி பண்ண அந்த இடத்துல விளையாட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே கானுக்கும் ஹிசோகாவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை திரும்ப போய்கிட்டே இருக்குது. ஸோ ஹிசோகா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு கானுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறான். இது என்னது ஆச்சரியமாக இருக்குது, ஹிசோகா முதல் தடவை சிரிச்சு இன்றைக்கி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹிசோகா தைரியமாக சிரிச்சுட்டு இங்கே கான் முன்னாடி போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கானுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயப்படாமல் நேருக்கு நேராக ஹிசோகாவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஸோ கான் தன்னோட பாக்கெட்டில் இருந்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி எடுத்து கொடுக்குறான். நம்பர் 44வது டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகாட்ட பார்த்தீங்கன்னா அவனோட டோக்கன் எடுத்து கொடுக்குறான். ஸோ போன சீசனில் பார்த்தவங்களுக்கு இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து கானோட மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறதுக்கப்புறம் நீ எப்போ என்னை திரும்ப இந்த மாதிரி ஒரு குத்து குத்துறையோ அப்போ வந்து நீ எனக்கு இந்த டோக்கனை எனக்கு தைரியமாக கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லியிருப்பான். அதை தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கான் செஞ்சுருக்கான். ஒரு வழியா நீ என் மேலே ஒரு தடவை ஒரு குத்து விட்டுட்ட, அதே மாதிரி தான் நான் உன்னோட டோக்கனையுமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கனையுமே மறைய வச்சிருப்பான். ஸோ நீ சண்டை போடுறதை பார்த்தா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அப்படின்னா நீ ஒரு ஹட்ஸு யூசர். ஸோ நீ எந்த அளவுக்கு உன்னோட என்ன கற்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே நான் பேசிக் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ ஒரு என்ஹான்சர் தான் அப்படிங்கிறாங்க. உனக்கே போகிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, முதல்ல எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்கிறான். முதல்ல உண்மையை சொல்லு, எப்படி நீ நான் என்ஹான்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கான் கேட்கும்போது நான் என்னோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வச்சு தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஸோ சில விஷயங்கள் நான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு என்ஹான்சர் எல்லாருமே சிம்பிளாக ஏர்னஸ்டாக இருப்பாங்க உன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டிரான்ஸ்மியூட்டர் எல்லாருமே ஏமாத்துக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற முடியாமல் இருப்பாங்க, அதாவது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ நீ நானும் ஒரு சரியான ஜோடி, நீ ஏமாற்றக்கூடியவன், நீ நேர்மையாக இருக்கிறவன், 2 பேருமே ஒரு சரியான ஜோடி. அப்படின்னா நீ ஏமாத்தாத கான், ஒழுங்கு மாதிரியே தான் வந்து என் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஸோ முதுகில் ஒரு அடி கொடுத்தானே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவுறு பறக்குது. செவுறு பறந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலாயிடுச்சு. கானுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹிசோகாட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ஹிசோகா அவனை விடுற மாதிரியே தெரியல. நீ என்னடா பண்ணுற, உன்னை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிகராக போயிட்டே இருக்கிறான். மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கான் வந்து அது ஒரு வழியாக பிளாக் பண்ணிட்டான். ஸோ இருந்தாலுமே கானுக்கு வந்து அவனால் முழு டாக்டிக்கை பயன்படுத்தி கானால் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே அவனுக்கு பார்வை சரியாக தெரியவே இல்லை. இதுக்கு மேலே உன்னால் சண்டை போட முடியுமா தெரியல. ஸோ இது வந்து ஹிசோகாவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். அவருக்கு மொத்தம் 2 பாயிண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் கொடுக்குறாப்புல. ஸோ உன்னால் சண்டை போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து இங்கே நிமிந்து போய்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு வழியே பார்த்தீங்கன்னா இப்போ 6க்கு 2% அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஹிசோகாவும் கானும் இருக்கிறாங்க. ஹிசோகா பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட், கான் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டில் தான் இருக்கிறான். போக போக சண்டை ரொம்பவே கஷ்டமாயிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ கானாலையுமே ஒன்றுமே முடியல. மரியாதை என் கிட்ட வந்து சண்டை போடுறையா இல்லை நானே உன்னை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எனக்கு தலகு இருக்குன்னு வருது அப்படின்னா நான் கிட்டலாம் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் அங்கே விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா உன்னை நானே வலுக்கட்டாயமாக வர வைக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கீழே வந்துக்கிட்டு டே கான் உன்னோட கியோ யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அவன் அவனோட கியோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவன் தன்னோட பஞ்சி கம்மை பார்த்தீங்கன்னா கானோட கணத்திலே வச்சிருப்பான். ஸோ இப்போ நானே உன்னை இழுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கணத்தில் வச்ச அந்த பஞ்சி கம் நின்று ஆறாவை பார்த்தீங்கன்னா இங்கே ஹிசோகா பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி இங்கே கான் பறந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ ஹிசோகாவுமே பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து ஒரு ஓங்கி விடுறான். விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கானுக்கு பல்லு போட எல்லாமே தெரிச்சிருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானோட ஜொல்லு தான் பார்த்தீங்கன்னா அப்படி தெரிச்சிட்டு இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி விட்டோடனே கதி கலங்கிச்சு. இந்த அடியெல்லாம் இப்படி சின்ன பையன் வாங்கியிருக்கே மாட்டான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிசோகா ஒரு அடி அடிக்கிறான். இவன் அடிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கோபப்படுறாங்க. ஏன்டா ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம இப்படி அடிப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாமே கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது என்னோட அடி, எப்படி இடி மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி ஹிசோகா கேட்டுகிட்டே இருக்கிறான். இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ரெஃப்ரியுமே பார்த்துட்டு இதுக்கு மேலே சண்டை ரொம்ப டேஞ்சரஸாக போயிட மாட்டேங்குது அப்படின்னா ஹிசோகாவுக்கு மொத்தம் 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இதில் தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உன் கணத்தில் இருக்கிற அந்த பஞ்சி கம் எப்படி ஒட்டுச்சுன்னு பார்க்குறியா, நான் என்னோட நென்னாராவை யூஸ் பண்ணி தான் உன் கணத்தில் ஒட்ட வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கான் ஹிசோகாவோட நென்னாராவில் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவன் எப்படி தப்பிக்க போகிறானே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்க அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இது எப்படி சாத்தியம், அவன் எப்படி முதல்ல மாட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கிறாங்க. இங்கே கானுக்குமே அதே குழப்பம் தான்.
சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டுன்னு வச்சுக்க, நான் உனக்கு ஃப்ரீயாகவே என்னை அடிக்கிறக்கு ஒரு சான்ஸ் தரேன். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, நான் எப்போ இந்த பஞ்சி கம்மை உன் கன்னத்தில் ஒட்டினேன்? மொத்தம் 3 ஆப்ஷன் தரேன். ஃபஸ்ட்டு உன் எல்போவில் நான் என் மூஞ்சி அடிக்கும்போது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் புரட்டி எடுக்கும்போது உன் முதுகில் அடிச்சப்படல அப்போது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட மூஞ்சியில். ஸோ மொத்தம் இந்த 3 ஆப்ஷனில் நான் எப்போ உன்னோட கன்னத்தில் அதை வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீ 3வது ஆப்ஷன் அப்போ தான் என் கன்னத்தில் வச்ச அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ தப்பாக சொல்லிட்ட, நீ எந்தவித ஹட் ஷூட் டெக்னிக் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து நான் கை நீட்டேன்ல, அப்போவே நான் என்னோட பஞ்சி கம்மை எலாஸ்டிக் மாதிரி பயன்படுத்தி உன்னோட கன்னத்தில் அப்போவே ஒட்ட வச்சிட்டேன். ஸோ நீ ஆரம்பத்துலேருந்தே கியோவை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அப்போவே நீ என்னோட எலாஸ்டிக்லேருந்து தப்பிச்சிருக்க முடியும். ஆனால் நீ தான் யூஸ் பண்ணவே இல்லையே. ஸோ உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல கண்ணா, நீ என்கிட்ட அடி வாங்கறதுக்குனே தான் இந்த இடத்துக்கு வந்துருப்பியாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹிசாக்கோ அங்கே பேசிட்டே இருக்கிறா. ஸோ இப்போ அந்த ஹட் ஷூட் டெக்னிக்கை வந்து பயன்படுத்தி நானே உன் கன்னத்துலேருந்து அதை எடுத்தால் தான் உண்டுவே தவிர நீ அதுலேருந்து எடுக்கவே முடியாது. ஸோ இந்த பஞ்சி கம்முக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, இது நானே கிரியேட் பண்ணேன், இது என் பர்சனாலிட்டி மூலமாக கிரியேட் பண்ண ஒரு ஆரா. அப்பேற்பட்ட நென் ஆறாவில் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுடா குழந்தை. இப்போ அடிக்கிற அடியில் பாரு உன்னோட ட்ரௌசரில் கண்டு போகுது, ஏன்னா உன்னால் தப்பிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லிகிட்டே இருக்கிறான். இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஹிசோகாவே அதை ரிமூவ் பண்ணாதான், இல்லைன்னா கானு அதுலேருந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. இது நிஜமாலுமே கானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா, சுஷி, மாஸ்டர் விங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் கான் தோக்கதான் போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷி ஒரு மாதிரி சோகப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி இப்போ ஆட்டத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லிகிட்டே இருக்கும்போதே கான் பார்த்தீங்கன்னா பயமே இல்லாமல் ஹிசோகாவுக்கு ஆப்போசிட்லேயே அவனுக்கு கிட்டேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வேகமாக போயிட்டே இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நான் இவனோட கன்னத்தில் என்னோட பஞ்சி கம்மை ஒட்டி வச்சிருக்கிற, இருந்தாலுமே அவன் எனக்கு நேராக வந்து அடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு கானோட கண்ணை பார்க்கும்போது, அவனோட முகத்தில் இருக்கிற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது, இவன் நான் அடிக்க வர ஸ்பிரிட், அந்த வேகம் தான் எனக்கு இவன்கிட்டயே ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் செயல்படுற ஒவ்வொரு விஷயமும் என்னை அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது. இவன்கிட்ட சண்டை போடுற ஒவ்வொரு நொடியுமே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதனாலேயே தான் இவனை நான் போட்டு நொறுக்கி எடுக்க போகிறேன். ஆனால் இந்த ஒரு தடவை இல்லை, இந்த ஒரு தடவை மட்டும் நான் அவனை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஆனால் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கான் அந்த தடவை திருப்பி அடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா ஹிசோகா வாலண்டியராக பார்த்தீங்கன்னா இங்கே கான் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். அதாவது இவன் இன்னும் பெரிய பையனானா இவன் இன்னும் எவ்வளவுக்கு சண்டை போடுவான், நீ என்ன அந்த மலை உச்சி வரைக்கும் நீ நல்லா வளர்ந்துட்டு போ, அதுக்கப்புறம் பாரு நான் கூட ஒத்த கரெக்டாக சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பஞ்சி கம்மை இழுத்து எலாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுகிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இழுக்கிறான். ஸோ கான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சுயநானேவோட மறுபடியும் அந்த அடிக்க வரான்ல பஞ்சி கம்மிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பிளாக் பண்ணி தப்பிச்சு போயிட்டான். அடிவாங்கி கீழே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து கரெக்டாக நின்றுட்டான் அதே சமயத்தில். ஆனால் ரெஃப்ரி இருந்துக்கிட்டு இது ஒரு க்ளீன் ஹிட்டு அண்ட் இது ஒரு நாக் டவுனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகாவுக்கு மொத்தம் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாப்ல. என்னது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் ஜஸ்ட் அவங்ககிட்ட அடிவாங்க ஆனால் எந்திரிச்சு நின்ட்டன்ல, இதுக்காக நீங்கள் நாக் டவுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃப்ரி கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறான். இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவன் அடி அடித்தான், அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெஃப்ரி இதுக்கு தப்பான பாயிண்ட் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ரி பண்ணி பேசிகிட்டே இருக்க கான் ரைட் சைடில் பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா சொல்கிறான். ஸோ கானுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்க்குறா. ரைட் சைடில் பார்த்தா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டப்புன்னு கானோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா கல் வந்து அடிக்குது. என்னன்னு பார்த்தா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டுப்பா, நான் வந்து என்னோட ரைட் சைடில் பார்க்க சொன்னேன், ஆனால் நீ உன்னோட ரைட் சைடில் பார்த்துட்டியே, அதனால தான் உனக்கு கல்லில் எப்படி அடி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா அந்த பஞ்சி கம்மை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கல் மேலே ஒட்ட வச்சிருப்பான். அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சீன் கட்டிட்டு இருக்காங்க. இந்த கலை எப்போ உட்கார வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹிசோகாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் 11 பாயிண்ட் எடுத்து ஹிசோகா வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாரு. அதாவது இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு மொத்தம் 10 பாயிண்ட் வேணும். ஹிசோகா 11 பாயிண்ட் எடுத்துட்டான். அப்படின்னா அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பேசிட்டு இருக்கிறான். என்ன பார்க்க நான் பார்க்குறேன், நான் எப்போ அந்த பஞ்சி கம்மை அந்த பாறை மேலே ஒட்ட வச்சேன்னா நீ ரெஃப்ரி கிட்ட புலம்பிட்டு இருந்தீல்ல எப்படியாவது பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கில் தான் நான் அந்த பாறையில் வந்து என் பஞ்சிங்கை மொட்டை வச்சேன். நியூ ரைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது எலாஸ்டிக் மூலமாக நீ இழுத்ததுக்கு அது எலாஸ்டிக்காக மாறி உன் கன்னத்துலேயே வந்து வேகமாக அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீ இன்னும் நல்லா வளருன்ற தம்பி, இனிமேல் நான் உங்க கூட இந்த அரீனால சண்டை போட மாட்டேன், நம்ம நிஜ வாழ்க்கையில் சண்டை போட ஆரம்பிப்போம். ஏன்னா நிஜ வாழ்க்கையில் தான் நமக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது, நம்ம உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுவோம். அதனால் நான் கூட வெளியே சண்டை போடுறதுக்காக காத்துட்டு இருக்கிறேன், இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வா, நீ நின்னாவோட பேசிக்கை மட்டும் கற்றுட்டு வராத, இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வா, அப்போ தான் நான் உன்னை வேட்டையாடுறதுக்கு ரொம்பவே சிறந்தவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பார்த்தீங்கன்னா இங்கே கான் கிட்ட மறுபடியும் ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இங்கே கான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேந்த முடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அடைச்ச என்ன என்னால் இன்னும் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஹிசோகா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கானுக்கும் இங்கே ஹிசோகாவுக்கும் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. வெளியே இருக்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ரெஃப்ரியே பேட்டி எடுத்துருக்காங்க, நீங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெஃப்ரிஸ் தான், இந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குங்கிறத பொறுத்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் கொடுப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கானால கண்டிப்பாக முடியாதுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் ஹிசோகாவுக்கு ஏற்கனவே பாயிண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏன்டா பைத்தியக்காரா, இதை ஆரம்பத்திலே கொடுத்துருக்க வேண்டியதான 10:0 அப்படிங்கிற சதவீதத்தில் ஹிசோகா ஜெயிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் விங்கு, சுஷி, கான், கிலோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க.
கான் இதுக்கு மேலே நான் உனக்கு எதுக்குமே சொல்லி புரிய வைக்க தேவையில்லை, ஏன்னா நீ அவங்ககிட்ட இருந்து நல்லா கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாஸ்டர் விங் சொல்கிறாப்புல. அப்படின்னாடா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கில்லு வந்து கான் கிட்ட கேட்கும்போது ஒரு சீக்கிரட்டை கற்றுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். கிலோவாமே பார்த்தீங்கன்னா சரி ஏதோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஸோ நீங்கள் 2 பேருமே இனிமேல் வெளி உலகத்துக்கு போயிட்டு உங்களோட ஓன் ஆராவை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி கற்றுக்கணும் முதல்ல அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொல்கிறப்பல. ஸோ நீங்கள் 2 பேருமே வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஒரு நாள் உங்களை பாரு ஃபாலோ பண்ணி உங்களோட ரொம்பவே பெரியானா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுஷி சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்னால் முடிஞ்சால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறேன். சரி பரவாயில்ல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கானுமே அந்த இடத்துல பேசிட்டு 2 பேருமே டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க வெளி உலகத்துக்கு. ஸோ இனிமேல் இந்த ஹெவன் சரீனாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாம் இங்கே வந்ததுக்கே நமக்கு பணம் காசுக்காக, அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா டெக்னிக்கலாமே கற்றுக்கிறக்காக. இப்போ நம்ம இங்கெல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இப்போ நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை கேட்க, நான் வந்து மறுபடியும் என்னோட வேல் ஐலாண்டுக்கு போகலான்னு இருக்கிறேன். நான் என்னோட ஆன்டி மீட்டோ பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, அதாவது 1/2 வருஷம் ஆச்சு இல்லை, அதனால் நான் வேல் ஐலாண்டுக்கு போயிட்டு என் ஆன்டி மீட்டோ கிட்ட என்னோட ஹண்டர் லைசன்ஸை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி உனக்காக நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிலோ சொல்லிட்டே இருக்கிறான். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவன் சரீனா விட்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ அடுத்த 2 எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹெவன் சரீனா ஆர்க் இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. உங்களை நான் புதிய எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.